வணக்கம் நேயர்களே, இது மும்பை வான்கேடே மைதானம், கிரிக்கெட் உலகின் புனித பூமி. வரலாற்றின் வாசலில் நாம் காத்து கொண்டிருக்கிறோம். இன்று நடக்கவிருப்பது வெறும் ஒரு அரையிறுதி போட்டி மட்டுமல்ல, இது ஒரு சரித்திர சாசனம் எழுதப்பட போகும் கணம். இந்தியா vs நியூசிலாந்து உலகக்கோப்பை 2023. மைதானம் நிரம்பி வழிகிறது. நீலக்கடல் அலை அலையாய் ஆர்ப்பரிப்பது போல ரசிகர்கள் கூட்டம் ஆரவாரம் செய்து கொண்டிருக்கிறது. ஏன் இந்த ஆரவாரம்? ஏன் இந்த எதிர்பார்ப்பு? காரணம் ஒன்றே ஒன்றுதான்: விராட் கோலி. கிரிக்கெட் உலகின் ரன் மெஷின், சேஸ் மாஸ்டர் கிங் கோலி இன்று ஒரு இமாலய சாதனையை முறியடிக்க காத்திருக்கிறார். ஆம், கிரிக்கெட் கடவுள் சச்சின் டெண்டுல்கர் அவர்கள் இதே மைதானத்தில், இதே மண்ணில்தான் எத்தனையோ சாதனைகளை படைத்தார். ஒருநாள் போட்டிகளில் 49 சதங்கள் அடித்து இதை யாராலும் தொட முடியாது என்று ஒரு கோட்டை வரைந்து வைத்திருந்தார். அந்த கோட்டை இன்று விராட் கோலி தாண்டுவாரா? 49 சதங்களை சமன் செய்துவிட்ட அவர் இன்று தனது 50வது சதத்தை அடித்து தனி ஒருவனாய் இந்த உலகின் உச்சாணி கொம்பில் ஏறி நிற்பாரா? மைதானத்தில் சச்சின் அமர்ந்திருக்கிறார். அவர் முகத்தில் ஒரு புன்னகை. தன் சாதனையை தன் கண்முன்னே தன் நாட்டு வீரன் முறியடிப்பதை பார்க்க ஆவலோடு காத்திருக்கிறார். அவருடன் கால்பந்து ஜாம்பவான் டேவிட் பெக்காம் மற்றும் பல பிரபலங்கள். ஆனால் அனைவரின் கண்களும் அந்த 22 கஜ தூரத்தை நோக்கியே. ரோஹித் சர்மா அதிரடியான ஒரு துவக்கத்தை தந்துவிட்டு ஆட்டமிழந்திருக்கிறார். கில் தசைப்பிடிப்பு காரணமாக வெளியேறியிருக்கிறார். இப்போது களத்தில் இருப்பது விராட் கோலி மற்றும் ஷ்ரேயாஸ் ஐயர். விராட் கோலி களத்திற்கு வந்ததிலிருந்தே ஒருவிதமான உறுதியுடன் காணப்படுகிறார். அவர் கண்கள் வேட்டையாடும் புலியின் கண்களைப் போல கூர்மையாக இருக்கிறது. இதோ டிம் சவுதி பந்து வீச வருகிறார். விராட் ஸ்ட்ரைக்கில். சச்சினின் சாதனையை முறியடிக்க இன்னும் சில ரன்களே தேவை. ஒவ்வொரு ரன்னும் வரலாற்றின் ஒவ்வொரு படியாக மாறிக்கொண்டிருக்கிறது. ஓவர் 35. பந்து வீசுகிறார் ஃபெர்கூசன். வேகம், அசுர வேகம். ஆனால் விராட் கோலிக்கு வேகம் ஒரு பொருட்டே அல்ல. அவர் பேட்டில் இருந்து வரும் சத்தம் இருக்கிறதே, அது ஒரு இசை. டக் என்ற சத்தம். பந்து கவர் திசையில் அழகாக உருண்டோடுகிறது. ஃபீல்டர் அதை தடுப்பதற்குள் 2 ரன்கள். விராட் ஓடும் வேகம் அபாரம். 35 வயதில் ஒரு சிறுவனைப் போல, ஒரு சிறுத்தையைப் போல விக்கெட்டுகளுக்கு இடையே அவர் ஓடுவதை பார்க்கும்போது மெய்சிலிருக்கிறது. இப்போது ஸ்கோர்போர்டை பாருங்கள். விராட் கோலி 80 ரன்களை கடந்துவிட்டார். இன்னும் 20 ரன்கள். இந்த 20 ரன்கள் என்பது வெறும் எண்கள் அல்ல, அது 140 கோடி இந்தியர்களின் கனவு. மைதானமே கோலி கோலி என்று அதிர்கிறது. வான்கேடேவின் கூரை பீந்துவிடும் போலிருக்கிறது அந்த சத்தம். ஓவர் 38. ட்ரெண்ட் போல்ட் வருகிறார். இடது கை வேகப்பந்து வீச்சாளர். விராட் சற்று நிதானிக்கிறார். அவர் அவசரப்படவில்லை. அவர் சாதனையை துரத்தவில்லை. அந்த சாதனை அவரை தேடி வர வேண்டும் என்று காத்திருக்கிறார். ஒரு அழகான ஸ்ட்ரெயிட் டிரைவ். சச்சின் டெண்டுல்கர் ஆடிய அதே ஷாட். பந்து நேராக பவுலரை கடந்து பவுண்டரி லைனை தொடுகிறது. 4 ரன்கள். கிளாசிக் கோலி. கமெண்ட்ரி பாக்ஸில் இருக்கும் எனக்கே கைகள் நடுங்குகின்றன. நாம் ஒரு வரலாற்று தருணத்தை நெருங்கிக் கொண்டிருக்கிறோம். ரவி சாஸ்திரி அருகில் அமர்ந்திருக்கிறார். அவர் கண்களிலும் அந்த ஆச்சரியம். இவன் மனிதனா இல்லை எந்திரமா என்று கேட்கும் பாவனை. ஓவர் 40. விராட் 90களில் நுழைந்துவிட்டார். நர்வஸ் 90s என்று சொல்வார்களே, அந்த பதற்றம் விராட் முகத்தில் இருக்கிறதா? இல்லை, துளி கூட இல்லை. அவர் முகத்தில் தெரிவது ஃபோக்கஸ். அர்ஜுனன் கிளிக்கண்ணை மட்டுமே பார்த்தது போல விராட் பந்தை மட்டுமே பார்க்கிறார். மைதானத்தில் ஒவ்வொரு பந்துக்கும் ரியாக்ஷன். அவர் டிஃபென்ஸ் வைத்தால் கூட கைத்தட்டல். அவர் சிங்கிள் தட்டினால் ஆரவாரம். இங்கே கூடியிருக்கும் ஒவ்வொருவரும் வரலாற்றின் சாட்சிகளாக மாறத் துடிக்கிறார்கள். ஷ்ரேயாஸ் ஐயர் மறுமுனையில் சிறப்பாக விளையாடி வருகிறார். ஆனால் அவருக்கும் தெரியும் இன்று இந்த மேடை விராட் கோலிக்கானது என்று. அவர் விராட் கோலிக்கு ஸ்ட்ரைக் கொடுப்பதிலேயே குறியாக இருக்கிறார். ஓவர் 41. ரச்சின் ரவீந்திரா பந்து வீச வருகிறார். விராட் 95 ரன்களில் இருக்கிறார். இன்னும் ஒரு பவுண்டரி அல்லது 5 சிங்கிள்கள். இதயம் படபடக்கிறது. தொலைக்காட்சியில் பார்க்கும் கோடிக்கணக்கான ரசிகர்களின் வீடுகளிலும் இதே நிலைமைதான் இருக்கும். முதல் பந்து தட்டிவிடுகிறார், ரன் இல்லை. இரண்டாவது பந்து மிட் விக்கெட் திசையில் ஒரு தட்டு, ஓடுகிறார், 1 ரன், 96. மூன்றாவது பந்து ஷ்ரேயாஸ் 1 ரன் எடுக்கிறார். 4வது பந்து மீண்டும் விராட், 96. இன்னும் 4 ரன்கள். இந்த முறை ஒரு டீப் கவர் டிரைவ். அங்கே ஃபீல்டர் இருக்கிறார். ஆனால் விராட் மின்னல் வேகத்தில் 2 ரன்களை ஓடி எடுத்துவிட்டார். 98 ரன்கள்.
வெறும் 2 ரன்கள். விராட் கோலி 50வது சதத்தை நெருங்கிவிட்டார். சச்சின் டெண்டுல்கர் எழுந்து நிற்கிறார். அனுஷ்கா சர்மா கைகூப்பி வேண்டிக் கொண்டிருக்கிறார். ஒட்டுமொத்த இந்தியாவும் மூச்சை இழுத்து பிடித்துக் கொண்டிருக்கிறது. ஓவர் 42. பந்து வீச வருகிறார் லோக்கி ஃபெர்கூசன். 150 கிலோமீட்டர் வேகம். முதல் பந்து. விராட் லேசாக தட்டிவிட்டு ஒரு ரன் அடிக்கிறார். 99 ரன்கள். 99 ரன்கள். ஒரே ஒரு ரன். வரலாற்றை மாற்றியமைக்க ஒரே ஒரு ரன். அடுத்த பந்து ஸ்ரேயாஸ் ஆடுகிறார். அவர் ஒரு சிக்ஸர் அடிக்கிறார். ஆனால் யாருக்கும் அந்த சிக்ஸரில் கவனமில்லை. எல்லோரும் விராட் கோலி ஸ்ட்ரைக்குக்கு வருவதற்காக காத்திருக்கிறார்கள். ஸ்ரேயா சிங்கிள் எடுத்து ஸ்ட்ரைக் கொடுக்கிறார். இதுதான் அந்த தருணம். விராட் கோலி ஸ்ட்ரைக்கில். லோக்கி ஃபெர்கூசன் ஓடி வருகிறார். வான்கேலே அமைதியாகிறது. ஒரு ஊசி விழுந்தால் கூட சத்தம் கேட்கும் அமைதி. பந்து வீசப்படுகிறது. காலில் விழுந்த பந்து. விராட் அதை லாவகமாக டீப் ஸ்கொயர் லெக் திசையில் தட்டிவிடுகிறார். கேப்பில் செல்கிறது பந்து. விராட் ஓடும் வேகம் அபாரம். 35 வயதில் ஒரு சிறுவனைப் போல, ஒரு சிறுத்தையைப் போல விக்கெட்டுகளுக்கு இடையே அவர் ஓடுவதை பார்க்கும்போது மெய்சிலிருக்கிறது. அவர் திரும்பி வரும்போது அவர் கைகள் காற்றில் உயர்கின்றன. சதம், சதம், சதம். 50வது ஒருநாள் போட்டி சதம். வரலாறு மாற்றி எழுதப்பட்டு விட்டது. சச்சின் டெண்டுல்கரின் 59 சதங்கள் என்ற சாதனையை முறியடித்து விராட் கோலி 50 சதங்கள் அடித்து உலகின் நம்பர் 1 இடத்தை பிடிக்கிறார். மைதானம் வெடிக்கிறது. வானவேடிக்கைகள் இல்லாமலே வான்கேடே ஜொலிக்கிறது. விராட் கோலி தன் ஹெல்மெட்டை கழற்றுகிறார். மட்டையை உயர்த்தி மைதானத்தின் அனைத்து திசைகளுக்கும் காட்டுகிறார். பின்னர் விஐபி கேலரியை பார்க்கிறார். அங்கே கிரிக்கெட் கடவுள் சச்சின் டெண்டுல்கர் எழுந்து நின்று கைத்தட்டுகிறார். விராட் என்ன செய்கிறார் பாருங்கள். அவர் மட்டையை கீழே வைத்துவிட்டு சச்சின் இருக்கும் திசையை நோக்கி தலை வணங்குகிறார். சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் செய்கிறார். என்ன ஒரு பண்பு, என்ன ஒரு மரியாதை. நான் உங்கள் சாதனையை முறியடித்திருக்கலாம், ஆனால் நீங்கள்தான் என் குரு என்று சொல்லாமல் சொல்கிறார். சச்சின் டெண்டுல்கர் நெகிழ்ந்து போயிருக்கிறார். அவர் கண்கள் கலங்குகின்றன. தன் சாதனையை தன் கண் முன்னே தான் வளர்த்த பையன் முறியடிப்பது எவ்வளவு பெரிய பெருமை. விராட் கோலி இந்த பெயரை இனி சரித்திரம் பொன்னெழுத்துக்களால் பொறித்து வைக்கும். 2008இல் ஒரு துடிப்பான இளைஞனாக உள்ளே வந்தவர் இன்று ஒரு சாம்ராஜ்யத்தின் சக்கரவர்த்தியாக உயர்ந்து நிற்கிறார். எத்தனையோ விமர்சனங்கள், எத்தனையோ சறுக்கல்கள். கோலியின் சகாப்தம் முடிந்துவிட்டது என்று எழுதிய பேனாக்களுக்கு தன் மட்டையால் மையூற்றி பதில் சொல்லியிருக்கிறார். இது சாதாரண சதமல்ல, இது ஒரு தவம், இது ஒரு விடாமுயற்சி. எப்போது அணிக்கு தேவையோ அப்போதெல்லாம் தூண் போல நின்று தாங்கும் அந்த மன உறுதிக்கு கிடைத்த வெற்றி. இன்று வான்கேடைவில் இருப்பவர்கள் பாக்கியசாலிகள். நாம் நம் பேரப்பிள்ளைகளிடம் சொல்லலாம், விராட் கோலி 50வது சதமடித்தபோது நான் அங்கே இருந்தேன் என்று. இப்போது ரீப்ளே காட்டுகிறார்கள். அந்த ஷாட் எவ்வளவு மென்மையானது, ஆனால் அதில் இருந்த வலிமை எப்பேற்பட்டது. அவர் ஓடி முடித்தவுடன் காற்றில் குதித்த அந்த தருணம், அவர் முகத்தில் தெரிந்த அந்த நிம்மதி, முடித்துவிட்டேன் என்ற மூர்பெருவூச்சு. சச்சின் ட்விட்டரில் பதிவிடுகிறார், என் சாதனையை ஒரு இந்தியன் முறியடித்தது எனக்கு மிக்க மகிழ்ச்சி என்று. இதைவிட ஒரு பாராட்டு என்ன வேண்டும். விராட் கோலி மீண்டும் தன் பேட்டிங் கார்டை எடுத்துக்கொண்டு தயாராகிறார். சாதனை முடிந்துவிட்டது, ஆனால் ஆட்டம் இன்னும் முடியவில்லை என்று அவர் சொல்ல வருகிறார். இன்னும் ரன்கள் குவிக்க வேண்டும், இந்தியாவை இறுதிப் போட்டிக்கு அழைத்து செல்ல வேண்டும். அதுதான் அவர் இலக்கு. ஆனால் இந்த நொடி, இந்த சில நிமிடங்கள், இது விராட்டுக்கானது. கிரிக்கெட் உலகமே எழுந்து நின்று அவருக்கு சல்யூட் அடிக்கிறது. வாழ்க விராட், வளர்க அவர் புகழ். இனி வரும் காலங்களில் எத்தனையோ வீரர்கள் வரலாம், எத்தனையோ சாதனைகள் படைக்கலாம். ஆனால் விராட் கோலி என்ற ஒற்றை மனிதன் ஏற்படுத்திய இந்த தாக்கம், இந்த ஆக்ரோஷம், இந்த அழகு, இது மீண்டும் கிடைக்குமா என்பது சந்தேகமேதான். நன்றி சச்சின், வழிகாட்டியதற்கு. நன்றி விராட், எங்களை வழிநடத்தி செல்வதற்கு. இந்திய கிரிக்கெட் பாதுகாப்பான கைகளில் இருக்கிறது. இல்லை இல்லை, மிகவும் வலிமையான கைகளில் இருக்கிறது. மீண்டும் ஆட்டத்திற்கு திரும்புவோம். ஆனால் என் மனம் இன்னும் அந்த 50வது சதத்தின் கொண்டாட்டத்திலேயே திளைத்திருக்கிறது. என்ன ஒரு நாள், என்ன ஒரு ஆட்டம்.